Hello students, நம்ம இப்போ பார்க்க போகிறது 9th standard maths practical geometry செய்முறை வடிவியல். அதில் construction of centroid பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி centroidனா என்னன்னு பார்க்கலாம். Centroid நடுக்கோட்டு மையம். The point of concurrency of the medians of a triangle is called the centroid of the triangle and is usually denoted by G. முக்கோணத்தின் நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி அம்முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் எனப்படும். இது பொதுவாக G என குறிப்பிடப்படுகிறது. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு முக்கோணம் இருக்குது, அதுக்கு மீடியன்ஸ் வரைவோம். மீடியன்ஸ்னால் நடுக்கோடுகள். நடுக்கோடு எப்படி வரையணும்னா இது மூணுத்துக்கு பேர் வெர்டெக்ஸ். இந்த வேர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக கோடு வரைஞ்சா அதுக்கு பேர் தான் மீடியன். இப்போ ஏ பி சி மூணு வேர்டெக்ஸ். ஏக்கு ஆப்போசிட் சைடு பிசி, பிக்கு ஆப்போசிட் சைடு ஏசி, சிக்கு ஆப்போசிட் சைடு ஏபி. இது பிசியோட மிட் பாயிண்ட் எஃப், ஏசியோட மிட் பாயிண்ட் டி, ஏபியோட மிட் பாயிண்ட் இ. இப்போ ஏங்கிற வேர்டெக்ஸ்லேருந்து அதோட ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட் எஃப்க்கு லைன் போடணும். இது ஒரு மீடியன். அதுக்கப்புறம் பிங்கிற வேர்டெக்ஸ்லேருந்து அதோட ஆப்போசிட் சைடு ஏசியோட மிட் பாயிண்ட் டிக்கு ஒரு லைன் போடணும். அது இன்னொரு மீடியன். சிங்கிற வேர்டெக்ஸ்லேருந்து அதோட ஆப்போசிட் சைடு ஏபி அதோட மிட் பாயிண்ட் இக்கு ஒரு லைன் போடணும். அது தேர்ட் மீடியன். ஒரு ட்ரையாங்கிளில் 3 மீடியன்ஸ் தான் மொத்தமாக வரையலாம். 3 நடுக்கோடுகள் தான் வரையலாம். இந்த 3 நடுக்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி கன்கரன்சி, அது 3 எங்கே மீட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் ஜி சென்ட்ராய்டு. ஜிங்கிறது அதோட சிம்பிள். சென்ட்ராய்டு நடுக்கோட்டு மையம்னு அதுக்கு பேர் தான் நடுக்கோட்டு மையம். இந்த நடுக்கோட்டு மையம் இந்த இதை 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணும். இது 2 இது 1 அந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணும். இந்த சென்ட்ராய்டு நடுக்கோட்டு மையத்துக்கு இன்னொரு பேர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, பேரி சென்டர், புவியீர்ப்பு மையம், தாங்கு மையம். இந்த முக்கோணத்தை தாங்கிறதுனால தாங்கு மையம், இல்லைன்னா முக்கோணத்தின் புவியீர்ப்பு மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஎஃப் பிடி சிஇ இது 3 மீடியன்ஸ் நடுக்கோடுகள். இந்த ஜிங்கிறது சென்ட்ராய்டு நடுக்கோட்டு மையம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த சென்ட்ராய்டு ஆஃப் அ ட்ரையாங்கிள், முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் வரைதல். எக்ஸாம்பிள் 4.12, எடுத்துக்காட்டு 4.12 பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் த சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள் PQR whose sides are PQ equal to 8 cm, QR equal to 6 cm, RP equal to 7 cm. முக்கோணம் PQRஇன் நடுக்கோட்டு மையம் வரைக. அதன் பக்கங்கள் PQ equal to 8 cm, QR equal to 6 cm, RP equal to 7 cm. ஃபஸ்ட் இப்போ ரஃப் டயக்ராம் வரையணும். ரஃப் டயக்ராம் வரைகிறதுக்கு இருக்கிறதுலே எது பெரிய அளவோ அதுதான் கீழே போட்டுக்கிட்டால் வசதியாக இருக்கும். ரஃப் டயக்ராம்ங்கிறது அந்த ஃபேர் டயக்ராமோட சின்ன சைஸ், அவ்வளோதான். PQ 8 cm, அடுத்தது QR 6 cm, QR, RP 7 cm. இது 6 cm, இது 7 cm. இந்த மட்டும் வரைஞ்சா போதும், சென்ட்ராய்டெல்லாம் அதில் காமிக்க வேண்டாம். இப்போ இது ரஃப் டயக்ராம். இப்போ ஃபேர் டயக்ராம் போடலாம். ஃபஸ்ட்டு PQ 8 cm, 8 cm ஒரு கோடு போட்டுக்கணும். எயிட் சென்டிமீட்டர் போட்டேன். PQ 8 cm. இப்போ நெக்ஸ்ட்டு QR 6 cm. க்யூலேருந்து ஆர்க்கு 6 cm ஒரு ஆர்க் அடிச்சுக்கலாம். காம்பஸில் யூஸ் பண்ணி ஸ்கேலில் 6 cm எடுத்துக்கலாம். இப்போ க்யூலேருந்து 6 cm ஒரு ஆர்க். அடுத்தது RP equal to 7 cm. ஸோ Pலேருந்து 7 cm ஒரு ஆர்க் போட்டுக்கலாம். Pலேருந்து 7 cm ஒரு ஆர்க். இது ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட் R. இப்போ இந்த Rஐயும் Pயும் Qயும் ஜாயின் பண்ணிடணும்.
ஆரையும் பியையும் ஜாயின் பண்ணியாச்சு, ஆரையும் கியூவையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கியூஆருங்கிறது 6 சென்டிமீட்டர், பிஆருங்கிறது 7 சென்டிமீட்டர். அடுத்தது என்ன பண்ணணும், இந்த சைடில் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் போடணும். பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் எப்படி போடணும்னா, இந்த கியூஆருக்கு நான் இப்போ பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் போடுறேன். இதில் பாதியை விட அதிகமாக எடுத்துக்கணும். இந்த அளவில் பாதியை விட அதிகமாக எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு, இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு. அதே மாதிரி ஆறிலிருந்து அதே அளவில் மாற்றக்கூடாது. அதே அளவில் இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு, இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு. இது ரெண்டையும் இப்போ ஜாயின் பண்ணிக்கணும். இந்த லைன் வந்து இந்த சைடை எங்கே மீட் பண்ணுதோ அதுதான் இந்த கியூஆரோட மிட் பாயிண்ட். இதோட ஆப்போசிட் வெர்டெக்ஸ் எது, பி. இப்போ இந்த பியையும் அந்த மிட் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கணும். பியையும் அந்த மிட் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இன்னொரு சைடு, இந்த சைடு இல்லைன்னா இந்த சைடு எதில் வேணாலும் இன்னொரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் போடலாம். நான் இந்த பிக்யூவில் போடுறேன். இதில் பாதியை விட அதிகமாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த பேப்பர் பார்த்துல எனக்கு நான் பிஆரில் போடுறேன். பாதியை விட அதிகமாக எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு, இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு. அதே மாதிரி ஆறிலிருந்து இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு, இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு. இப்போ பத்தலைன்னா மறுபடியும் இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கமாக வச்சு அந்த ஆர்க்கை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் இந்த ரெண்டு இப்போ புதுசாக போட்டோம்ல அந்த ஆர்க்கில் இருக்க மீட்டிங் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த லைன் இந்த சைடை மீட் பண்ணுற அந்த பாயிண்ட் தான் இந்த பிஆரோட மிட் பாயிண்ட். அந்த மிட் பாயிண்ட்டையும் கியூவையும் இப்போ ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இது ரெண்டும் மீட் பண்ணுற இந்த ரெண்டு மீடியன் போட்டிருக்கோமா, ரெண்டு நடுக்கோடுகள், இதை வேணால் பேர் வச்சுக்கலாம். அதுக்கு ஏன்னு வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுக்கலாம். பிஏவும் கியூபியும் மீட் பண்ணுற அந்த பாயிண்ட்டு தான் ஜி. தேர்ட் மீடியன், மூணாவது நடுக்கோட்டு மையம் போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஆறிலிருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சே நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் எடுத்து போடணும்னு அவசியம் கிடையாது. இப்படி டைரெக்டாகவே மீடியனை போட்டுக்கலாம். இப்போ இதுதான் சென்ட்ராய்டு. ஜிங்கிறது இப்போ சென்ட்ராய்டு. இதுக்கு இப்படி என்ன போட்டோமோ அதை ஓன் வேர்ட்ஸில் கன்ஸ்ட்ரக்ஷனாக எழுதிக்கோங்க. இப்போ எக்ஸசைஸ் 4.5ல் இருக்கிற சென்ட்ராய்டு சம்ஸ் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ சென்ட்ராய்டு, நடுக்கோட்டு மையம் வரைதல். Exercise 4.5 first sum, construct the triangle LMN such that LM equal to 7.5 cm, MN equal to 5 cm and LN equal to 8 cm. Locate its centroid. LM equal to 7.5 cm, MN equal to 5 cm மற்றும் LN equal to 8 cm அளவுகளுக்கு முக்கோணம் LMN வரைந்து அதன் நடுக்கோட்டு மையத்தை குறிக்கவும். ரஃப் டயக்ராம் போடலாம். ரஃப் டயக்ராமுக்கு இருக்கிறதுலே பெரிய அளவு கீழே போட்டுடலாம். 8 சென்டிமீட்டர். LN 8 சென்டிமீட்டர். அதுக்கப்புறமா LMங்கிறது 7.5 சென்டிமீட்டர். 7.5 சென்டிமீட்டர். MNங்கிறது 5 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டர். இது ரஃப் டயக்ராம். இப்போ ஃபேர் டயக்ராம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே பெரிய அளவு LN equal to 8 சென்டிமீட்டர். 8 சென்டிமீட்டருக்கு லைன் போட்டுக்கலாம். LN 8 சென்டிமீட்டர். அடுத்தது LMக்கு 7.5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் அடிச்சுக்கலாம்.
7.5 எல்லிலிருந்து 7.5க்கு ஒரு ஆர்க். அடுத்தது எம்என்கிறது 5 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு காம்பஸில் இங்கேருந்து ஒரு ஆர்க், என்லேருந்து ஒரு ஆர்க் அடிச்சுக்கலாம். அந்த ஆர்க்கை இப்போ பெருசாக்க போகிறேன். அது அதோட மீட் பண்ணலைல, அதனால் பெருசாக்க போகிறேன். நீங்கள் போடும்போதே பெரிய ஆர்க்காக போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட் அதுதான் எம். இப்போ எல்ஐ எம்ஐயும் ஜாயின் பண்ணிக்கலாம். எம்ஐ என்ஐயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட்ஸ் எழுதிடுங்க. எல்எம்ங்கிறது 7.5 சென்டிமீட்டர், எம்என்கிறது 5 சென்டிமீட்டர். இப்போ ஏதாவது ரெண்டு சைடுக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரையணும். நான் இந்த 5 சென்டிமீட்டர் இருக்குல்ல, இந்த சைடில் ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டார், 7.5 சென்டிமீட்டர் இருக்க சைடில் ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைய போகிறேன். பர்பெண்டிகுலர் பைசெக்டார் அந்த சைடில் பாதியை விட அதிகமாக காம்பஸில் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு, இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி இந்த சைட்லேருந்து இப்படி ஒரு ஆர்க்கு, இப்படி ஒரு ஆர்க். இப்போ இதை ரெண்டு ஆர்க்கு மீட் பண்ணுற பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட்டை ஏன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடில் ஒரு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் போடுவோம். இதில் பாதியை விட அதிகமாக எடுத்துக்கணும். இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஆர்க்கு, இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஆர்க்கு, இந்த சைடில் அதே மாதிரி இந்த சைட்லேருந்து ஒரு ஆர்க்கு, இந்த சைடில் ஒரு ஆர்க்கு. இது ரெண்டும் மீட் பண்ணுற ஆர்க்ஸ் ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். இதை டாட்டட் லைனில் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மீடியன்ஸோடு சேர்த்து அதுவும் பார்க்க நல்லாவே இருக்காது. நல்லா டாட்டட் லைன்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இது மீட் பண்ணுற பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த சைடுக்கு ஆப்போசிட் வெர்டெக்ஸ் எல், எல்லையும் ஏவையும் ஜாயின் பண்ணணும். அந்த வெர்டெக்ஸை ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்டோட ஜாயின் பண்ணால் அதான் மீடியன். ஸோ எல்லையும் ஏவையும் ஜாயின் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த வெர்டெக்ஸ் என்லேருந்து அந்த எம்எல் எல்எம்க்கு இல்லை மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறோம். என்லேருந்து அதோட ஆப்போசிட் சைடு எல்எம், அதோட மிட் பாயிண்டில் ஜாயின் பண்ணுறோம். இப்போ இந்த ரெண்டு மீடியனும் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் ஜி சென்ட்ராய்டு. தேர்ட் மீடியனுக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரையாமலே இது வழியாக பாஸ் பண்ணுற மாதிரி மீடியனை ட்ரா பண்ணிடலாம். இப்போ இந்த மீட் பண்ணுற பாயிண்ட் ஜி தான் சென்ட்ராய்டு. செகண்ட் சம் பார்க்கலாம். Draw and locate the centroid of the triangle ABC where right angle at A, AB equal to 4 cm and AC equal to 3 cm. முக்கோணம் ABCயை வரைந்து அதன் நடுக்கோட்டு மையத்தை குறிக்க இங்கு Aயில் செங்கோணம் AB equal to 4 cm மற்றும் AC equal to 3 cm. ஒரு ட்ரையாங்கிள் வரையணும்னா நமக்கு 3 சைட்ஸ் வேணும், இல்லைன்னா 1 angle and 2 sides வேணும், இல்லைன்னா 2 angles and 1 side வேணும். இங்கே ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, 2 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆங்கிள் என்னென்னா ரைட் ஆங்கிள், செங்கோணம் கொடுத்துருக்காங்க. செங்கோணம் முக்கோணம் வரைய போகிறோம். ரெண்டு அளவுகளும் ஒரு கோணமும் கொடுத்துருக்காங்க. இந்த கோணத்தை யூஸ் பண்ணி, இந்த ரெண்டு அளவுகளை யூஸ் பண்ணி நம்ம ட்ரையாங்கிள் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஏபி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் போட்டுக்கலாம். ஏபி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் ஏலேருந்து ஒரு செங்கோணம் ரைட் ஆங்கிள் போடலாம். ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி ரைட் ஆங்கிள் போட்டுக்கணும். இந்த ஏலேருந்து காம்பஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆர்க்கு கட் பண்ணோம்னா 3 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க்கு கட் பண்ணிவிடுவோம். இதுதான் சி. இப்போ இந்த பியையும் சியையும் ஜாயின் பண்ணிடணும். இப்படி தான் இந்த ட்ரையாங்கிள் வரைய போகிறோம். இது ரஃப் டயக்ராம். இப்போ ஃபேர் டயக்ராம் போடலாம். பெரிய அளவு 4 சென்டிமீட்டரா, அதை இங்கே கீழே எடுத்துக்கலாம். ஏபிங்கிறது 4 சென்டிமீட்டர்,
ஏபி 4 சென்டிமீட்டர் போட்டுக்கிறோம். ஏபி 4 சென்டிமீட்டர். அப்புறம் ஏல ரைட் ஆங்கிள் ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி 90 டிகிரிஸ் இந்த சென்டர் கோடு இருக்குல்ல அது வந்து இதில் ஜாயின் பண்ணணும். இந்த பிளாக் கலர் கோடு வந்து நம்ம போட்டிருக்க லைனோட ஜாயின் பண்ணணும். இந்த பாயிண்ட் வந்து இந்த ஏல இருக்கணும். அது மாதிரி தான் ப்ரொட்ராக்டர் வைக்கணும். வச்சு 90 டிகிரிஸ் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஏலேருந்து அந்த 90 டிகிரிஸ் மார்க் பண்ணோம்ல அந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ காம்பஸில் ஏசிங்கிறது 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கா, 3 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கலாம். த்ரீ சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஏலேருந்து ஆர்க் அடிக்கணும் 3 சென்டிமீட்டருக்கு. இந்த பாயிண்ட் தான் இப்போ சி. பியையும் சியையும் ஜாயின் பண்ணிடணும். இப்போ ட்ரையாங்கிள் போட்டாச்சு. ஏசிங்கிறது 3 சென்டிமீட்டர். இப்போ ஏதாவது 2 சைடுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் போடணும். பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் எப்படி போடுவோம்? பாதி அளவை விட அதிகமாக எடுத்துக்கணும். இந்த பிசி சைடுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் போட போகிறேன். பாதியை விட அதிகமாக எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு, இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு. அதே மாதிரி இந்த சைடில் இருந்து பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு, இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு. இந்த 2 ஆர்க்கும் மீட் பண்ணுறத ஜாயின் பண்ணணும். அதை நம்ம டாட்டட் லைன்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து இங்கே மீட் பண்ணுற இந்த சைடை மீட் பண்ணுற பாயிண்ட்டை டின்னு பேர் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடுக்கு ஆப்போசிட் வெர்டெக்ஸ் ஏவையும் அந்த டியையும் ஜாயின் பண்ணால் அதுதான் ஒரு மீடியன். ஏவையும் டியையும் ஜாயின் பண்ணிட்டோம், இது ஒரு மீடியன். இப்போ இன்னொரு சைடுக்கு மீடியன் வரையணும். இந்த ஏபிக்கு வரையலாம். ஏபியில் பாதியை விட அதிகமாக எடுத்துக்கிட்டு இந்த சைடில் ஒரு ஆர்க்கு, இந்த சைடில் ஒரு ஆர்க்கு. அதே மாதிரி ஏலேருந்து இந்த சைடில் ஒரு ஆர்க்கு, இந்த சைடில் ஒரு ஆர்க்கு. இப்போ இது 2ஐயும் ஜாயின் பண்ணணும் டாட்டட் லைன்ஸில். இது மீட் பண்ணுற பாயிண்ட், இந்த சைடை மீட் பண்ணுற பாயிண்ட்டை ஈன்னு பேர் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஆப்போசிட் வெர்டெக்ஸ் சியோட இதை ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த மீடியனும் ஏடி மீடியனும் சிஇ மீடியனும் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் ஜி. இப்போ இந்த பி வெர்டெக்ஸ் போடாமல் இருக்குல்ல, அதை வந்து அது வழியாக பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு மீடியன் அதுக்கு போட்டுறணும். இப்போ இந்த பாயிண்ட் தான் ஜி. 3 மீடியன்ஸ் போட்டாச்சு. நடுவில் மீட் பண்ணுற பாயிண்ட்டு ஜி சென்ட்ராய்டு மார்க் பண்ணியாச்சு. ஜிங்கிறது சென்ட்ராய்டு, நடுக்கோட்டு மையம். தேர்ட் சம் பார்க்கலாம். இப்போ ட்ரா த ட்ரையாங்கிள் ஏபிசி வேர் ஏபி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், ஆங்கிள் பி ஈக்குவல் டு 110 டிகிரிஸ் அண்ட் ஏசி ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் த சென்ட்ராய்டு. ஏபி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், கோணம் பி ஈக்குவல் டு 110 டிகிரிஸ் மற்றும் ஏசி ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர் அளவுகளுள்ள முக்கோணம் ஏபிசி வரைந்து அதன் நடுக்கோட்டு மையத்தை குறிக்க. இங்கேயும் 2 அளவு கொடுத்துருக்காங்க, ஒரு கோணம் ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஏபிங்கிறது 6 சென்டிமீட்டர், ஏசிங்கிறது 9 சென்டிமீட்டர், ஆங்கிள் பிங்கிறது 110 டிகிரிஸ். இப்போ ஏபிங்கிறது 6 சென்டிமீட்டர், ஆங்கிள் பியில் 110 எடுக்கணுமா, அதனால் ஏபியை கீழே போட்டுக்கலாம். ஏபி 6 சென்டிமீட்டர், ஏபிங்கிறது 6 சென்டிமீட்டர், ஏபி 6 சென்டிமீட்டர். அதுக்கப்புறமா பியில் ப்ரொட்ராக்டர் வச்சு 110 டிகிரிஸ் எடுக்கணும். 110 டிகிரிஸ்னால் இப்படி வச்சு இப்படி எடுப்போம்ல, இப்படி எடுக்கணும். 110 டிகிரிஸ் இப்படி கொஞ்சம் தள்ளி வரும். 110 டிகிரிஸ் அப்படி வரும். இது சி. ஏசியை ஜாயின் பண்ணிட்டா 9 சென்டிமீட்டர். இதுதான் இப்போ ரஃப் டயக்ராம். 9 சென்டிமீட்டர். இப்போ ஃபேர் டயக்ராம் போடலாம். ஏபி ஃபஸ்ட்டு 6 சென்டிமீட்டர், ஏபி 6 சென்டிமீட்டர்.
இப்போ பியில் ப்ரொட்ராக்டர் வச்சு 110 degrees 110 degrees இதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்தது ஏசி ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் காம்பஸில் எடுத்துக்கிட்டு ஏலேருந்து ஒரு ஆர்க் அடிக்கணும் அது மேலே. இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். இது சி, ஏசிங்கிறது 9 சென்டிமீட்டர், ஆங்கிள் பிங்கிறது 110 degrees. இப்போ பர்பெண்டிகுலர் பைசெக்டாருக்கு ஏதாவது 2 சைட்ஸில் பர்பெண்டிகுலர் பைசெக்டார் எடுத்துகிட்டு மீடியன் போடணும். இப்போ பிசிலையும் நான் ஏசிலையும் எடுக்கிறேன். பிசியில் பாதியை விட அதிகமாக எடுத்து இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு, இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு. அதே மாதிரி சியிலேருந்து இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு, இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு. இப்போ இது ரெண்டையும் இது டாட்டட் லைன்ஸ் வச்சு ஜாயின் பண்ணி மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கிறேன். இப்போ இதான் மிட் பாயிண்ட். அந்த மிட் பாயிண்ட்டை டின்னு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதோட ஆப்போசிட் வெர்டெக்ஸ் ஏலேருந்து அந்த மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிட்டா அதான் ஒரு மீடியன். இது ஒரு மீடியன். இன்னொரு மீடியனுக்கு ஏசியில் நான் பர்பெண்டிகுலர் பைசெக்டார் எடுக்கிறேன். ஏசியில் பாதியை விட அதிகமான அளவில் இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு, இந்த பக்கம் ஒரு ஆர்க். அதே மாதிரி ஏலேருந்து இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு, இந்த பக்கம் ஒரு ஆர்க். இது ரெண்டையும் இந்த ரெண்டு ஆர்க் மீட் பண்ணுற பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணிக்கிறேன் டாட்டட் லைன்ஸில். இப்போ இந்த பாயிண்ட் தான் ஈன்னு மென்ஷன் பண்ணிக்கிற நேம் அதுக்கு. இதோட ஆப்போசிட் வெர்டெக்ஸ் பியோட இதை ஜாயின் பண்ணுறேன். இப்போ பிங்கிறது ஒரு மீடியன், ஏடிங்கிறது ஒரு மீடியன். ரெண்டு மீட் பண்ணுற பாயிண்ட்டு ஜி சென்ட்ராய்டு. இன்னொரு வெர்டெக்ஸ் இருக்குல்ல, அதை அந்த ஜி வழியாக பாஸ் பண்ணுற மாதிரி அதோட ஆப்போசிட் சைடுக்கு ஜாயின் பண்ணிடணும். இது எஃப்னு பேர் போட்டுக்கலாம். இப்போ ஜிங்கிறது சென்ட்ராய்டு, நடுக்கோட்டு மையம். இப்போ ஃபோர்த் சம் பார்க்கலாம். Construct the triangle PQR such that PQ equal to 5 cm, PR equal to 6 cm and angle QPR equal to 60 degrees and locate its centroid. PQ equal to 5 cm, PR equal to 6 cm மற்றும் கோணம் QPR equal to 60 டிகிரி அளவுகள் உள்ள முக்கோணம் PQR வரைக. மேலும் நடுக்கோட்டு மையத்தை குறிக்கவும். இதுலேயும் ரெண்டு அளவு ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ரெண்டு மெஷர்மெண்ட்ஸும் ஒரு கோணமும் கொடுத்துருக்காங்க. PQ 5 cm, PR 6 cm, ஆங்கிள் QPRனா இந்த சென்டரில் இருக்க ஆங்கிள், சென்டரில் இருக்க லெட்டருக்கு தான் ஆங்கிள் எடுக்கணும். இப்படி 3 லெட்டராக கொடுத்துட்டாங்கன்னா சென்டரில் இருக்க லெட்டருக்கு ஆங்கிள் எடுக்கணும். ஸோ PQ 5 cm, PR 6 cm. கீழே இது PR 6 cm போட்டுக்கலாம். PR 6 cm. ஆங்கிள் Pயில் 60 degrees. இந்த இடத்துல வச்சு 60 degrees எடுத்துக்கிறோம். 60 degrees 60 degreesக்கு ஒரு லைன் போடணும். அதுக்கப்புறமா PQங்கிறது 5 cm. காம்பஸ் வச்சு 5 cmக்கு ஒரு ஆர்க் போடணும். இப்போ இந்த பாயிண்ட்டை Qன்னு மார்க் பண்ணிக்கலாம். Qவையும் Rஐயும் ஜாயின் பண்ணணும். PQங்கிறது 5 cm இங்கே எழுதிக்கலாம். PRங்கிறது 6 cm. அதுக்கப்புறம் அதில் சென்ட்ராய்ட் போடணும். ஃபஸ்ட்டு PR, இது ரஃப் டயக்ராம். இப்போ ஃபேர் டயக்ராம் போடலாம். PR 6 cm, PR 6 cm. நெக்ஸ்ட்டு
பியில் ஆங்கிள் பியில் 60 degrees, ஆங்கிள் பியில் வச்சு 60 degrees. இந்த கீழே இருக்கல இந்த 60 degrees பார்க்கணும். 60 degrees. இது ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு PQங்கிறது 5 சென்டிமீட்டர். காம்பஸில் 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். 5 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு Pலேருந்து ஒரு ஆர்க், அது அந்த லைனை மீட் பண்ணுற பாயிண்ட்டு அதுதான் Q. இப்போ Qவையும் Rஐயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ PQவோட லென்த்து 5 சென்டிமீட்டர். ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பர்பெண்டிகுலர் பைசெக்டார் எனி 2 சைட்ஸ்க்கு எடுத்துக்கணும். QRக்கு நான் எடுக்கிறேன். பர்பெண்டிகுலர் பைசெக்டார் பாதியை விட அதிகமாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு, இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு. அதே மாதிரி Qலேருந்து இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு, இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு. இப்போ இந்த ரெண்டு ஆர்க்ஸ்லாம் மீட் பண்ணுற பாயிண்ட்டை டாட்டட் லைன்ஸ் கொண்டு ஜாயின் பண்ணணும். இது வந்து QRஐ மீட் பண்ணுற பாயிண்ட்டை ஏன்னு பேர் போட்டுக்கலாம். அதுக்கு இந்த சைடோட ஆப்போசிட் வெர்டெக்ஸ் Pயையும் அந்த ஏவையும் ஜாயின் பண்ணணும். இது ஒரு மீடியன். இப்போ இன்னொன்று இந்த PQ சைடுக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் எடுக்கிறேன். பாதியை விட அதிகமாக எடுத்துகிட்டு Pலேருந்து இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு, இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு, Qலேருந்து இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு, இந்த பக்கம் ஒரு ஆர்க். இப்போ அந்த மீட்டிங் பாயிண்ட்ஸை டாட்டட் லைன்ஸில் ஜாயின் பண்ணுறேன். இப்போ அது மீட் பண்ணுற பாயிண்ட்டை Bன்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ அதோட ஆப்போசிட் வெர்டெக்ஸ் Rஐயும் Bயையும் ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த மீடியன் APங்கிற மீடியனும் BRங்கிற மீடியனும் ஜாயின் பண்ணுற இந்த பாயிண்ட் தான் சென்ட்ராய்டு G. Q வந்து அது வழியாக பாஸ் பண்ணுற மாதிரி Qலேருந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அதோட ஆப்போசிட் சைடு. ஸோ இது G தான் சென்ட்ராய்டு. G சென்ட்ராய்டு, நடுக்கோட்டு மையம். எல்லா கிராஃப்லேயும் நான் பெனில் உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக பெனில் போட்டிருக்கேன். ஜியாமெட்ரி பெனில் போடக்கூடாது, பென்சிலில் தான் போடணும். நீங்கள் போடும்போது பென்சிலில் போட்டுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க.